I am the former Minister of Water Supply. I have to clarify something the Honorable Minister had spoken about. கௌரவ அமைச்சர் அவர்களே, நான் ஒரே ஒரு விஷயம் இந்த இடத்துல உங்கள்கிட்ட எடுத்து சொல்லலான்னு இருக்கேன். முழு மரியாதையோடு தான் நான் இதை சொல்லலான்னு இருக்கேன். கௌரவ டிவி சாணக் அவர்கள் ஆதாரப்பூர்வமாக நிரூபிச்சாரு. ஒரு ரிப்போர்ட் பிரகாரம் குரோமியம் 10 mgல இருக்க வேண்டியது 14 mgல இருக்குன்னு. அதுக்கு கௌரவ அமைச்சர் வசந்த சமரசிங்க அவர்கள் நான் இன்னும் கொஞ்சம் நிமிஷம் நான் பேசி முடிச்சிடறேன். கௌரவ அமைச்சர் வசந்த சமரசிங்க அவர்கள் சொல்லியிருந்தாரு, நான் திருப்பி அதுக்கு பதில் சொல்றேன். அதை நாங்க ஏத்துக்கிறோம். நீங்க மறுபடியும் மக்களை பத்தி இனிமேல் பேசுறதுக்கு உங்களுக்கு அருகதை இல்லை, சரியா? அதனால வெரி சாரி, மன்னிச்சு கொள்ளுங்க. நான் உங்களோட வாக்குவாதத்துக்கு இந்த இடத்துக்கு வர இல்லை. ஒன்று மறந்துடாங்க, சரியா? நாங்களும் உங்களை போன்று அந்த விளையாட்டெல்லாம் செய்யுமா இருந்தா உங்களுக்கு ஓடுறதுக்கு இடம் பார்த்தாது. பிளீஸ், சரியா? அதனால வேண்டி உங்களோட இதை நீங்க கவனமா தக்க வச்சு கொள்ளுங்க, சரியா? நீங்க நடந்து கொண்டிருக்கோம் எல்லாத்தையும் எடுத்துக்கொண்டு லைவா இது பண்ணி கொண்டு இருக்கிறதுல அந்த ஷோ காட்டுறதுல எங்களுக்கு முடியும், சரியா? வேண்டி உங்களோட அந்த அச்சுறுத்தலுக்கோ உங்களோட அந்த விளையாட்டுகளுக்கு நாங்க இனி இது நீர்வள அமைச்சர் சந்திரசேகர் அவர்கள் இருப்பார்கள் என்று அவருக்கு தெளிவாக சொல்லுறேன். நான் யாழ்ப்பாணத்தில் பிறந்தவன், தேசிய தலைவன் பிறந்த வல்வெட்டித்துறையை பார்த்து வளர்ந்தவன் என்ற அடிப்படையிலே நான் இந்த விடயத்தை அவருக்கு சொல்ல விரும்புகிறேன். நாங்கள் சர்க்கஸ் கூடாரம் வைத்தாலும் அங்கே கழுதைகள் குதிரைகள் வந்து நின்றாலும் அவற்றுடன் சேர்ந்து படம் எடுப்பதற்கு தயாராகத்தான் இருக்கிறோம். ஆனால் அவ்வாறான கழுதைகளை எங்களுடைய தலைவராக ஏற்றுக்கொள்ள யாழ் மண்ணில் பிறந்த எந்த தமிழனும், யாழ்ப்பாணத்திலே பிறக்காத எங்களுடைய அமைச்சர் சந்திரசேகர் அவர்கள் சிலையரும் யோசிக்கலாம், தான் சண்டிப்பனம் செய்து என்ன ஏதாவது செய்யலாம் என்று. 44,000 போராளிகளை உயிர்நொடுத்த என்னுடைய தேசிய தலைவர் வழியில் இருந்த என்ன உங்களால் இப்படி விரட்டையில் வென்றது மிகவும் நகைப்புக்குரிய விடயம். அது உங்களுடைய 3 கத்தரி தோட்ட விரலிகள் என்று சொல்வார்கள். எங்களுடைய மக்கள் தவறுதலாக உங்களில் ஏற்பட்ட நம்பிக்கையால் 3 கத்தரி தோட்ட குமரைன பம்பே என்று சொல்வார்கள். சிங்களத்திலும் சொல்லுகிறேன், 3 கத்தரி தோட்ட விரலிகளால் யாழ்ப்பாணத்திலே ஏதாவது நடந்திருக்கின்றால் இல்லை. நான் தெளிவாக ஒரு விடயத்தை சொல்ல விரும்புகிறேன். எங்களுடைய அமைச்சருக்கு வான்படை, நிலப்படை, கரும்புலிப்படை, இதுவும் போய் ஆகாய படைன்னு வைத்திருந்ததுதான் தமிழீழம். எங்களுடைய நன்றி. எங்களுடைய நீங்க போய் விக்கிபீடியா பார்த்தா தெரியும், டிஃபெக்டோ ஸ்டேட் எனப்படுகின்ற ஸ்டேட்டை உருவாக்கிய தமிழ தேசிய தலைவர் பிறந்த மண்ணிலே போய், அது மட்டுமல்ல உங்களால் கொலை செய்யப்பட்ட ரவிராஜ் அண்ணாவினுடைய சாவச்சேரியிலும் உங்களை விட எனக்கு வாக்கு கூடிய சாவச்சேரியிலும் போய் எங்களுடைய மதிப்புக்கு உரிய ஜனாதிபதி போய் உள்ளூராட்சி தேர்தலுக்கு சர்க்கஸ் கூடாரத்தில் நின்று ஆடுவதற்குரிய தேவையை உங்களை யாழ்ப்பாணத்து மண் இப்போது செய்திருக்கிறது.